அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 டெப்போக்களிலிருந்து 40% பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுந்தர், 40% பேருந்தை தாண்டி மற்ற பேருந்துகளும் இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த 40% பேருந்து என்பது பயணிகளுக்கு போதுமானதாக இருக்கா? ஏன்னா 8 o'clock மேல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? நிச்சயமா நீங்க சொல்ல புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை 6 டெப்போக்கள் உள்ளன. அந்த 6 டெப்போக்கள்ல 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தினந்தோறும் இயக்கப்பட்டு வருகிறது. இதுல 2800 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் வேலை பணியாற்றி வருகின்றனர். இதுல 1700 பேர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்க நிர்வாகிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை 6 மணிக்கு டியூட்டி மாற்றுவதற்காக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் வர வேண்டும். நேற்று நள்ளிரவே பேருந்துகள் அனைத்தும் டெப்போக்களில் நிறுத்தப்பட்டு விட்டு ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டனர். இன்று காலை 6 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 40% பேருந்துகள் மட்டுமே தற்போது அவுட் ஆகி பேருந்து நிலையத்தில் நிப்பாடி வச்சு பயணிகளை ஏற்றி செல்கின்றனர். மீதமுள்ள 60% பேருந்துகள் டெப்போக்களில் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையும் இயக்குவதற்கு அனைத்து பேருந்துகளையும் இயக்குவதற்கு அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் மட்டுமல்லாது தோமுசா நிர்வாகிகளும் பல்வேறு குறுஞ்செய்திகளை அனுப்பி ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை பணிக்கு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதுல வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அண்ணா தொழிற்சங்கம், சிஐடி உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் காலை 9 மணிக்கு பேருந்து நிலையம் முன்பாக, அதாவது பணிமனை முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு மேலாக 7, 8 தான் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை கிராமப்புறங்களிலிருந்து அதிக அளவு மாணவ மாணவிகள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வருவது வழக்கம். கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி to 7:30 to 8க்குள் அவர்கள் இங்கு வந்தால்தான் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்ல முடியும். இந்த நிலையில் இன்று காலை 6 மணிக்கு தான் அந்த பேருந்துகள் தற்போது 40% பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கிராமப்புறங்களுக்கு பல்வேறு, அதாவது பேருந்துகள் கிட்டத்தட்ட ஒரு இயக்கப்படவில்லை என்றே கூறலாம். இதனால் மாணவ மாணவிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக மேலும் பணிக்கு செல்லும், அதாவது இங்கிருந்து வெளி மாவட்டத்திற்குள்ள பணிக்கு செல்லும் அரசு ஊழியர்கள் மட்டுமல்லாது தனியார் நிறுவன ஊழியர்களும் பெரிதும் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவானது. அதனால்தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளும் தோமுசா நிர்வாகிகளும் குறுஞ்செய்திகள் அனுப்பி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை பணிக்கு வருவதற்காக பல்வேறு முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 40% பேருந்துகள் மட்டுமே தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இயக்கப்பட்டு வருகிறது. பல விவரங்களுக்கு நன்றி சுந்தர். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.